இந்த தீர்க்கனின் குரல் என்பதன் மூலமாய் உங்களை நான் சந்திக்கிறேன். தெபோராள் என்றால் தேனி. தேனி என்றால் நீங்கள் வேறு எதையும் நினச்சிட வேணாம். தேன் கூட்டிலே தேனி ஒழுங்காக அதை கட்டும். அது அந்தந்த இடத்தில் இருக்கும். ஆகவே தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். ஆகவே தேவன் நம்மை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேரை போஷிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் 50 பேராக அமரச் செய்தார். ஆகவே ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் ஒழுங்குக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுங்கின் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆகவே உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், என்னுடைய வருகைக்காய் உன்னை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.